ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. இன்னும் சற்று நேரத்தில் புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடங்கவிருக்கிறது. அதனை பார்க்கலாம். நம்மிடையே தற்போது செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், வணக்கம். அவனியாபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு தொடங்க இருக்கும் நிலையில் கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சுமார் 1000 காளைகள் மற்றும் 550 மாடுபிடி வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்க இருக்கிறார்கள். மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை தொடங்கி சிறந்த காளைகளுக்கு டிராக்டர் வாகனமும் மற்றும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு காரும் பரிசாக வழங்க தயாராக இருக்கிறார்கள். 2200 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருப்பதால் இன்னும் சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா உறுதிமொழி எடுக்க தயாராக இருக்கிறது. அதற்கான முதல் சுற்றில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் இங்கு வருகை தந்து இருக்கிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியானது தொடங்கிய பின்பு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இந்த போட்டியை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வருகை தந்திருக்கிறார். தற்போது மாநகர் காவல் ஆணையரும் வருகை தந்திருக்கிறார். மேலும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்களும் பங்கேற்க வருகை தந்திருக்கிறார்கள். இந்த போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருப்பதால் வீரர்கள் முதல் சுற்றில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சீருடை அணிந்து அவர்கள் தற்போது இந்த பகுதியில் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த சுற்றில் பங்கேற்று முடித்த பின்பு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய போட்டியானது தொடங்க இருக்கும். முதல் காலை வாடிவாசலில் இறங்கி களத்தில் விளையாடுவதற்கு தயாராக இருக்கும். மேலும் பல்வேறு பரிசு பொருட்களை இங்கு வழங்குவதற்காக அடக்கி வைத்திருக்கிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இங்கு போட்டிக்கான ஏற்பாடுகள் முழுவதும் தீவிரமான நடத்தி தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டியானது தொடங்கி இருக்கிறது. வாடிவாசல் முன்பு பார்த்தீங்கன்னா தற்போது இங்கு வீரர்களும் தயாராக இருக்கிறார்கள். அமைச்சருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் வந்து இந்த உறுதிமொழியை ஏற்று முடித்த பின்பு அவர் கொடியசைத்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மேலும் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த போட்டியானது மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த போட்டியானது நடைபெறும். போட்டியை பார்வையிடுவதற்காக மதுரை மட்டுமன்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் வருகை தருவார்கள் என்பதால் மாநகர் காவல் ஆணையர் வந்து அதிகமான பாதுகாப்பை சுமார் 2200 காவல்துறையிலே பாதுகாப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலை 5 முதல் பார்த்தீங்கன்னா இந்த அனுமதி சீட்டு வரிசையின் அடிப்படையிலே ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இந்த காளைகள் மருத்துவ பரிசோதனையானது அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகள் ஏற்று வரக்கூடிய அந்த வாகனங்கள் QR கோடு கூடிய அனுமதி சீட்டுடன் வந்தால் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போட்டி நடைபெறக்கூடிய பகுதியில் வெடிகுண்டு தடுப்பு நிமிடங்கள் மெட்டல் டிடெக்டர் மூலமாக தொடர்ந்து இந்த வாடிவாசல் பகுதியை சுற்றி அவர்கள் பாதுகாப்பை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். காளைகள் வெளியேறும் வாடிவாசல் பகுதியில் இருந்து 50 அடி தூரத்திற்கு காளைகள் மற்றும் வீரர்கள் பாதுகாப்பு கருதி தேங்காய் நார்கள் இங்கு பரப்பப்பட்டிருக்கிறது. போட்டியின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு கவசங்களை பொருத்தி பணியாற்ற வேண்டும் என்று மாநகர் காவல்துறை வந்து சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. காலை போட்டி நடைபெறவுள்ள நிலையில வந்து அவசர கால மருத்துவ தேவைக்காக மருத்துவ குழுக்களும் கால்நடை மருத்துவ குழுக்களும் 108 அவசர ஆம்புலன்ஸ் ஊர்திகளும் காளைகளுக்கு தனியான ஆம்புலன்ஸ்களும் தீயணைப்பு துறைகளும் ஆனதும் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. போட்டியின் முடிவில் சிறந்த மாடுபிடி வீரருக்கு 8 லட்சம் மதிப்பிலான கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. மேலும் சிறந்து விளையாட காளைகளுக்கு உரிமையாளருக்கு 11 லட்சம் மதிப்பிலான டிராக்டர்களும் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. போட்டியில் காளைகள் அடக்கும் மாடு வீரர்களுக்கு மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு தங்கம் வெள்ளி காசுகள் மிக்சி போன் கிரைண்டர் குக்கர் கட்டில் சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களை வழங்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு சுற்றிலும் தலா 50 மாடுபிடி வீரர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். 1 மணி நேரத்திற்கு ஒரு சுற்று போட்டியானது நடைபெறும். ஒவ்வொரு சுற்றிலும் சிறந்த மாடுபிடி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களை இறுதி சுற்றிற்கு பங்கேற்பார்கள். போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்கள் சீருடைகளை மாற்றி களத்தில் விளையாடினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இன்று மாலை 5 மணி வரை இந்த போட்டியானது நடைபெறும் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த அனுமதி சீட்டின் மூலமாக ஆள்மாறாட்ட முறைகேடு தடுக்கும் வகையில் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் QR கோடு கூடிய அந்த அனுமதி சீட்டானது வழங்கப்பட்டிருக்கிறது.
மேலும் போட்டி தொடங்குவதற்கு முன்பாக மாடுபிடி வீரர்களுக்கு ஊக்க மருந்து மற்றும் மது அருந்தியுள்ளனர் என்ற பரிசோதனையும் அவர்களுக்கு உட்பட்ட பின்பு இந்த டி-ஷர்ட் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காளைகளுக்கும் பரிசோதனை செய்த பின்பே அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வாடிவாசல் அருகே இருக்கக்கூடிய வீடுகள், வீட்டின் உரிமையாளர்கள் மற்றும் அவரது உரிமையாளர்கள் தவிர வேறு ஏதேனும் பார்வையாளர்கள் அனுமதிக்க கூடாது எனும் சட்டமானது தற்போது இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. மேலும் அதன் மீறினால் வழக்கானது பதிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளையின் உரிமையாளர்கள் போட்டியின் உரிய விதிமுறைகளுக்கு பின்பற்ற வேண்டும் எனவும் மது அருந்திவிட்டு வந்தால் உடனடியாக போட்டியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளையின் உரிமையாளர்கள் மூக்கணாங்கயிற்றினை அழிப்பதற்காக கையில் கத்தியோ அறிவாலோ எடுத்துட்டு வரக்கூடாது என்று காவல்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு அவனியாபுரம் போட்டி நடைபெறக்கூடிய வில்லாபுரம், அவனியாபுரம், முத்துப்பட்டி ஆகிய 10 பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட அரசு மதுபான கடைகள் மற்றும் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. இது போன்ற பாதுகாப்பு நலன் கருதி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய பகுதிகள் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போட்டி நடைபெறக்கூடிய பகுதியில் உள்ள மரங்கள் மீது பார்வையாளர்கள் நின்று போட்டியை பார்ப்பதற்கோ அதனை ரசிப்பதற்கோ இங்கு அனுமதி கிடையாது என்று கூறப்பட்டிருக்கிறது. இது போன்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய வாடிவாசல் பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அதாவது செய்து கொடுத்திருக்கிற நிலையில இந்த தண்டவாளம் அமைப்பில் மாற்றப்படுவதால் காளைகள் விரைவாக வெளியேறுவது என்பதால் போட்டியின் அதிவேகமாக காளைகள் பங்கேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் பார்த்தீங்கன்னா கடந்த முறை 800க்கும் மேற்பட்ட காளைகளை இந்த வாடிவாசலில் அவிழ்க்கப்பட்ட நிலையில எவ்வளவு வேகமாக விரைவாக அந்த காளைகளை அவிழ்த்து விடுகிறார்களோ அவ்வளவு எண்ணிக்கையான காளைகள் இந்த வாடிவாசலில் அவிழ்த்து விடப்படும். 1000 மாடுகளை அவர்கள் இந்த முறை இந்த களத்தில் விளையாடுவதற்கு அவர்கள் தயார்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் தற்போது நேரமானது போய்கொண்டே இருப்பதால் இந்த போட்டியானது எவ்வளவு விரைவாக தொடங்கி இருக்கிறதோ அவ்வளவு அதிகமான காளைகளை களத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. தற்போது மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்த பின்பு தற்போது அமைச்சர் அவர்கள் வருவார்கள். அமைச்சர் வந்த பின்பு பார்த்திருந்தால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி அவர் தான் தொடங்கி வைப்பார். அவர் தொடங்கி வைக்கும் முன்பே பார்த்திருந்தால் தற்போது மாடுபிடி வீரர்கள் மஞ்சள் நிறம் டி-ஷர்ட்டை அணிந்து அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உறுதிமொழி ஏற்பானது கீழ் சட்ட நிறுத்த தொடங்கும். உறுதிமொழி ஏற்று முடித்த பின்பு இந்த பகுதியில் தற்போது அவனியாபுரம், அதாவது உலக புகழ்பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் போட்டி பொங்கல் தினத்தில் நடைபெறக்கூடிய அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.